உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு காஃபி கொடுங்களேன். என்னத்த பாக்குறீங்க? என்ன சார் எந்திரிச்ச உடனே காஃபி குடிப்பீங்களோ? ஏன் வெயிட் பண்ண மாட்டீங்களா? சரி, காஃபி குடிச்சிட்டு அப்படி எங்க கிளம்பி போற? வீட்டுல தானே இருக்க போற, அதுவும் தண்டமா. என்ன ஒரு காபி தானே கேட்டேன். இது பாரு, உனக்கு வேலை செய்த நாங்களா இருக்கோமா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. என்னாலலாம் தர முடியாது. கதிரு, குட் மார்னிங். பார்வதி பேசினது நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க. அவங்க சும்மா ஏதோ பேசிட்டு போறாங்க. அவ அப்படி பேசிருக்க கூடாது. நீ எதுவும் நினைச்சுக்காதடா. சரி இரு, நான் உனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு தரேன். அண்ணே, என்னண்ண குடிக்காம போறீங்க? டேய், நிம்மதியா உட்கார்ந்து அவர் காஃபி குடிக்க விட மாட்டியா? காலையில எழுந்த உடனே உன் முகத்தை காட்டணுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. பேசாம உன் ரூம்லயே இருக்க வேண்டியதானே? எதுக்கு அண்ணன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க? எல்லாம் இந்த வீட்ல சில பேர் கொடுக்கிற தைரியம். ச்சே. மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இங்க வந்திருக்க கூடாதுதான். இந்த காஃபியை மட்டுமாவது எடுத்துக்கோங்க மாமா. உன்கிட்ட காஃபி வேணும்னு நான் கேட்டேனா? போயிடு, ஒழுங்கா போயிடு. மாமா ப்ளீஸ் மாமா, புடிங்க. எந்த தைரியத்திலேயே முன்னாடி வந்து நிக்கிறடி? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஒரே நாள்ல உடைச்சவன்டா நீ. வளர்த்த நன்றி கூட இல்லாம என் முதுகுல குத்துறவன்டா நீ. நம்பிக்கை துரோகம்னா என்னன்னு அந்த மாயாவணி எனக்கு தெளிவா காட்டிட்டீங்க. பொண்ணு கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. வெளியே போ. மாமா ப்ளீஸ் மாமா. இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்ன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வாடா. கதிர், சொல்லுமாயா. சாரி கதிர். ஏய், நீ எதுக்கு சாரி சொல்ற? இல்ல, என்னாலதான் பெரியப்பா உன்னை இவ்வளவு வெறுக்கிறாரு. தனாவோட லைஃப் நல்லா இருக்கணும்னு உன்னை தாலி கட்ட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையால உன் லைஃப் என்ன ஆகும்னு யோசிக்காம போயிட்டேன். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்துட்டேன். உன்
உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்த பெரியப்பா உன் முகத்தையும் இப்ப பார்க்க மாட்டேங்கிறாரு. சாரிடா. ஏய் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை திட்டி அவமானப்படுத்துறாங்க. அதுக்கெல்லாம் நான் தானே காரணம். நான் அதெல்லாம் ஃபீலே பண்ணல. வேற யாரோவா என்ன திட்டினாங்க? என் மாமா, அத்தை, சித்தி இவங்கெல்லாம் தானே. அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இல்லடா, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தனா கழுத்துல நீ தாலி கட்டின. அதுவே வேற யாராவது இருந்து அந்த வீடியோ விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம தனாவுக்கு தாலி கட்டின. இந்த குடும்பத்து மேல நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்ப? நீ தனாவுக்கு செஞ்சது மிகப்பெரிய விஷயம் கதிர். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, இது என் குடும்பம், என் சொந்தம். தனா என் பொண்டாட்டி. இதுல எதுவுமே மாற போறதில்ல. எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே என் மாமாவும் அத்தையும் தான். அவங்களுக்காக வாழாம வேற யாருக்காக நான் வாழ்வேன்? கண்டிப்பா ஒரு நாள் தானே என்ன புரிஞ்சுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். லவ்ல வெயிட் பண்றதுலயும் ஒரு கிக் இருக்குல்ல. என்ன? கதிரு, அத்தை. இந்தா. ஓ தேங்க்ஸ் அத்தை. காஃபி சூப்பர் அத்தை. வீட்டுல உங்க அண்ணனுக்கு அடுத்து எல்லாமே இனி அவங்க தான். இப்ப உங்க அண்ணன் எந்த விஷயத்திலையும் தலையிறது இல்ல போலயே. எல்லாம் உங்க அண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அண்ணன் அண்ணன்னு அவர் கூடவே இருப்ப. உனக்கு கூடவா ஊர் மரியாதை கிடைக்கல? நடக்கிறதெல்லாம் பார்த்தா இத்தனை நாள் அண்ணன் பின்னாடி கை கட்டி நின்னுட்டு இருந்தீங்க. இனிமே அண்ணி பின்னாடி கை கட்டி நிக்கணும். வெத்து வேட்டு ஆயிட்டியாப்பா நீ இப்ப. ஏய், அடிச்சு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். ஏய் சிவராமா, இருப்பா. எதுக்கு இப்ப கோவப்படுற? அவங்க கேக்குறதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? அது உண்மைதானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.